ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு தலை பர்த்டே. ஸோ தலை பர்த்டே விதமா வந்து ஆழ்வார் படம் ரீ ரிலீஸா இருக்குது. அண்ட் அந்த ஆழ்வார் படம் எப்படி இருக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம வந்துட்டு பேச போறோம். ஸோ ஆழ்வார் படம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த படம் ஏன் ஹிட் ஆகல அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த டைம் ஏன் ஹிட் ஆகலன்னு தெரியல. ஆனால் இந்த டைம் இந்த படத்தை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் மைனஸாகவும் இருக்குது, பட் மோஸ்ட்லி ஆஃப் த ப்ளஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது. ஸோ இந்த படத்தை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாம். ஸோ வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தை பத்தி கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அசின், அஜித், விவேக் சார் அண்ட் வந்துட்டு அவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த படத்துக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்துட்டு இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா ஆறு வேடம் போட்டு எல்லாரையும் வந்து கொலை பண்ணிட்டு இருக்கிறாரு. யாரு? நம்ம அஜித் சார். மாறு வேஷத்துல எதுக்கு கொலை பண்ணணும்? எது மாஸ்க் போட்டு கொலை பண்றாரா இல்ல என்னன்னு கேட்டா, கடவுளோட அந்த உருவம் இருக்குல்ல, லைக் வந்து கிருஷ்ணர் வேஷம், ராமர் வேஷம், இந்த மாதிரி வந்துட்டு வேஷங்கள் போட்டு எல்லாரையும் கொலை பண்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கொஸ்டின். எதற்காக கொலை பண்றாரு, ஏன் கொலை பண்றாருன்னு பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு ஐடியாவே கிடைக்காது. ஏன்னா ஒரு ஸ்கூல் குழந்தைங்களை வந்துட்டு ஒரு வேன்ல போயிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூல் குழந்தைங்களை வந்துட்டு ஓட்டிட்டு போன டிரைவரை அடிச்சு போட்டு சாராயம் கடத்திட்டு இருந்த ஒருத்தன் அந்த ஸ்கூல் வேன்ல சாராயத்தெல்லாம் வச்சு கொண்டு போகும்போது தவறுதலா ஒரு டிரான்ஸ்ஃபார்மரத்துல மோதி அந்த வேன்ல இருந்து எல்லா குழந்தைகளும் இறந்துரும். ஸோ அந்த கேள்வி வந்துட்டு மதுரையில இந்த நியூஸ் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு அங்க போய் வேஷம் போட்டு அந்த பண்ணவனை கொலை பண்ணுவாரு. ஸோ ஓகே, இப்ப தப்பு நடந்தா அதை பார்த்து அவங்கள பிடிச்சி ஒரு கொலை பண்ணுவாரு. நம்ம வந்துட்டு யூகிச்சு நம்ம திங்க் பண்ணி நம்ம படத்தை பார்த்துட்டு இருக்கோம். திடீர்னு பார்க்கும்போது இல்ல, ஏதோ ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது, இந்த மாணிக் பாஷா மாதிரி ஏதோ ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது, அதுக்குள்ள வந்துட்டு அதனால ஒரு கொலை பண்ணிருக்காரு, வந்து ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படிங்கிறது ஒரு டைம் அதுக்கப்புறம் புரியும். சரி, இதுக்கப்புறம் வந்துட்டு இவர் ஒரு ரிசர்வ்டா இருப்பாரு. என்ன ரிசர்வ்டா வந்துட்டு யார்ட்டையும் பேச மாட்டாரு, யார்ட்டையும் யூஸ்வலா பழக மாட்டாரு, ஒரு ஹாய் பாய் சொல்ல மாட்டாரு. ஒரு ரிசர்வ்டான ஒரு பர்சன் வந்துட்டு திடீர்னு பார்த்தா கொஞ்சமா வெளில வராரு. அப்ப என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத தெரியறதுக்கு நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஆர்வமா இருக்கும். இப்ப இந்த இடத்துலதான் வந்துட்டு தப்பே நடந்திருக்குது. என்ன அப்படின்னா, அந்த பிளாஷ்பேக் சீன்ஸ் இருக்குல்ல, அந்த பிளாஷ்பேக் சீன்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அழகா எடுத்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு அதை வேற மாதிரி கதையை வந்துட்டு திருத்தி வேற மாதிரி கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். ஸோ எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அந்த ஒரு விஷயம் தோணுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆழ்வார் அப்படிங்கிற பேருக்கான டெஃபினிஷன், இங்க ஏன் இவர் இப்படி கொலை பண்றாரு அப்படிங்கிறதுக்கான விஷயம், அவங்க குடும்பத்துக்கு என்ன ஆச்சு இப்படிங்கிறதெல்லாம் வந்து அங்க காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு அடுத்து இதுதான், அடுத்து இதுதான், அடுத்து இது நடக்க போகுது, அடுத்து இது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்குமே தவிர, அது வந்துட்டு ஓகே இது நடந்துருச்சு, இது பண்ண போறாங்க, இப்படி ஆக போகுது, இது நடக்க வந்திருக்கு, இது ட்விஸ்ட் ரிவீல் ஆக போகுது அப்படி மாதிரிலாம் ஒண்ணுமே இருக்காது. படம் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இது இப்படி நடக்கும், இது இப்படி நடக்கும், அப்படி இப்படி. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. அந்த படம் ஃபிளாப் ஆனதுக்கு எனக்கு தெரிஞ்சு பிளாஷ்பேக் சீன்ஸ் கொஞ்சம் ஒரு இதுன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அசின் மேம் வந்துட்டு இந்த படத்துல என்ன நடிச்சாங்கன்னு தெரியல. அவங்களுக்கான ஒரு கேரக்டரும் இருக்குது, பட் அவங்களுக்கான ஸ்கோப் எந்த லிமிட் வரைக்கும் இருக்கு அப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு மேன்ஷன், ஏன்னா அஜித் சார் ஒரு மேன்ஷன்ல இருப்பாரு. ஸோ அந்த மேன்ஷன்ல பாய்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க, அங்க ஒரு ஆட்சி இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பேத்தி தான் வந்துட்டு இவங்க. அப்ப அந்த பேத்தி வந்துட்டு இவங்களை பாக்குறதுக்காக வரும்போது அங்கேயே தங்கும்போது அந்த மேன்ஷனுக்குள்ள தான் இவங்க வாழ்க்கை ஒரு டைம் பீரியட் வரைக்கும். அந்த மேன்ஷனுக்குள்ள வருவாங்க, நிப்பாங்க, கடைசியில ஒருத்தன் பேச மாட்டான்னு சொல்லி ஒரு இது வருது. அப்ப அவனை பேச வைக்கிறதுக்கு என்ன பண்றது பார்த்து இவங்களே அந்த பேசாம இருக்கிற ஒரு ரோபோவை லவ் பண்ணிடுவாங்க. யார்? நம்ம அஜித் சார் லவ் பண்ணிடுவாங்க. ரோபோன்னு சொல்றது அந்த படத்துல அவங்க சொல்லுவாங்க, நான் கலாய்க்கல. அப்ப அவங்களே வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கடைசி வந்துட்டு ஒரு பாட்டு வரும் தெரியுமா, இந்த பாட்டு வர சீனுக்கு மட்டும் 5 நிமிஷம் வந்துட்டு பேசிட்டு பாட்டை போட்டு போயிடுவாங்க. மறுபடியும் வருவாங்க, 5 நிமிஷம் பேசுவாங்க, பாட்டை போடுவாங்க, போயிட்டே இருப்பாங்க.
அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பேசியிருப்பாங்க, இடையில கொஞ்சம் பேசியிருப்பாங்க, லாஸ்ட்ல கொஞ்சம் பேசியிருப்பாங்க இந்த கதையை ரிவீல் பண்றதுக்காக. ஸோ அப்படி இவங்களுக்கான கேரக்டர்ஸும் இந்த படத்துல வந்துட்டு ஸ்ட்ராங்கா இல்ல அப்படிங்கிறத நான் வந்துட்டு சொல்றேன். அஜித் சார் ஃபேன்ஸ் வந்துட்டு என்ன சொல்றீங்க அப்படிங்கிற வந்துட்டு கண்டிப்பா இந்த படத்தை பார்த்தவங்க சொல்லுங்க. அண்ட் இன்னைக்கு இந்த அஜித் சார் ஃபேன்ஸ் லைக் மே 1 அவரோட பர்த்டே ஸ்பெஷலா வேற வேற படங்களும் ரிலீஸ் ஆயிருக்குது. ஆனா அதன் கணக்குல இந்த படம் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. பட் ஓகே சூப்பர். ஆனா வந்துட்டு இதுல நிறைய மைனஸ் தான் இருக்குது. ஸோ பிளஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி தான். ஆனா மைனஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. அண்ட் அந்த கோவத்துல இருக்கிற அந்த ரிவெஞ்சுக்கான பழி வாங்குறதுக்கான மோட்டிவ்னஸ் அண்ட் இந்த கண்ணெல்லாம் இவருக்கு எப்படி கிடைச்சது. ஏன்னா ஒரு குடும்பத்துல வாழ்றவர் லைக் வந்துட்டு ஒரு ஐயர் குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு இவருக்கு கன் எப்படி கிடைச்சது, இவரு அதெல்லாம் லாஜிக்கெல்லாம் பார்க்காம பார்த்தா பார்க்கலாம். பட் இருந்தாலும் வந்துட்டு தோணுது இல்ல. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கும்போது எஸ் படம் ஃபெயிலியர் ஆனதுக்கு வந்துட்டு இவங்களே ஒரு காரணமா கூட இருக்கலாம். ஸோ டேரக்டர் மற்ற மாதிரி வேற என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த படம் இந்த ரீரிலீஸுக்கு வந்துட்டு எனக்கு ஓகே டு வாட்சபிளா இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ஐ வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ்.